36 மணி நேரத்துக்குள்ள நடக்கலைன்னா எடப்பாடிக்கு லீடர்ஷிப் பலகீனம் அடையும். ஸோ லீடர்ஷிப் பலகீனம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த நீக்கத்தை செய்திருக்கிறார். பசும்பொன் ஐயா நினைவு நாளில் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக செங்கோட்டையன் அங்கே வந்தார். நீக்கத்துக்கு காரணமும் ஐயா நினைவிடத்தில் கலந்துக்கிட்டது தாங்கிறதையும் சொல்லி இதை மீண்டும் அந்த மக்கள் மத்தியில் அவர் நினைவுபடுத்துகிறார். நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது, தற்காலிக பொதுச் செயலாளர் தான் இபிஎஸ்ன்னு குறிப்பிட்டிருக்காரு. உண்மை. எப்படியோ வந்தது எப்படியோ போயிருமோன்னு அச்சம் இருக்கு, அச்சம் இருக்கு. எப்படியோ யார்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு எடுத்துட்டோம், நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போட்டு எடுத்து யார்ட்டையாவது கொடுத்துருவாங்களோ ஒரு அச்சம் அவர்கிட்ட இருக்கு. டிடிவினால முடியாத விஷயம், ஓபிஎஸ்னால முடியாத விஷயம், சசிகலானால முடியாத விஷயம்லாம் இப்போ செங்கோட்டையனால சாத்தியமாயிருமா? பசுமன் முத்துராமலிங்க ஐயா பிறந்தநாள் கூட்டத்தில் சீமான் சொல்றாரு, நீங்க சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு தேவருக்கு பாரதத்னா சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு நான் முக்குலத்தோர் 3 பவர்ஃபுல் முக்குலத்தோர் எடப்பாடியால பாதிக்கப்பட்டதுக்கு குரல் கொடுக்கிறாருன்னா, முக்குலத்தோர் எடப்பாடிக்கு போடாத எனக்கு போடு, ஸ்டாலினுக்கு போட முடியாதவன் எனக்கு போடுங்கிறாரு. எடப்பாடி எடுத்த ஜாதி அரசியலை சீமானே போல்டா நின்று அடிச்சு வரட்டுறாரு. சவுத்து மக்களோட தன்மை தெரியாம எடப்பாடி சவுத்துல பெரிய பலகீனத்துக்கு ஆளாகிறாரு. 2024 30,000 ஓட்டு நாம் தமிழருக்கு எடப்பாடியோட அதிகம். அப்போ 90 சீட்டுல காலி. இப்ப எடப்பாடியோட அரசியல் கட்சியை கைப்பற்றதுக்கும் ஸ்டாலினுக்கு மாற்று நாம் அந்த ஆண்டு இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த மாற்று சக்தி நான் தான் நிரூபிக்கிறதுக்குமான பிளேயை தான் எடப்பாடி பண்றாரே தவிர ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிற அந்த முயற்சியே இல்லை. அந்த முயற்சியில தோத்து போனா கட்சி நம்ம கையை விட்டு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் செங்கோட்டையன் கையிலையோ வேலுமணி கையிலையோ தூக்கி கொடுத்துருவாங்களோங்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வீடியோ பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இப்போவும் ஒரு பரபரப்பான ஒரு நேரத்தில் தான் சந்திக்கிறோம். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை அதிரடியாக எடப்பாடி அவர்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கியிருக்காரு. 2 பேரும் இன்னைக்கு மாறி மாறி செய்தியாளர்கள்ட்ட அவங்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த செங்கோட்டையனுடைய நீக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் இனி என்ன செய்ய முடியும், அதற்கான என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? செங்கோட்டையன் நீக்கம் தவிர்க்க முடியாது. செங்கோட்டையனை நீக்காம அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு லீடர்ஷிப்பு அடி வாங்கும். உள்ளுக்குள்ள செங்கோட்டையனுக்கு ஆதரவா நிறைய பேர் இருக்கிறாங்கங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். சிபி சண்முகம் போர்க்கொடி தூக்குறாரு, அவங்கெல்லாம் ஒன்றும் தூக்கல, ஒரு கொடியும் தூக்கல, சும்மா கண்ணும் பார்க்க முடியல, காதும் கேட்க முடியல, வாயும் பேச முடியலன்னு அப்படியே பேசாம எடப்பாடிக்கு ஆதரவாக தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நீக்கம் 36 மணி நேரத்துக்குள்ள நடக்கலைன்னா எடப்பாடிக்கு லீடர்ஷிப் பலகீனம் அடையும். ஓகே. ஸோ லீடர்ஷிப் பலகீனம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த நீக்கத்தை செய்திருக்கிறார். தவிர்க்க முடியாது கம்பல்ஷன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நீக்கம்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, ஏற்கனவே போன மாதமே செப்டம்பர்லேயே சில 10 நாள் கெடுலாம் கொடுத்துருந்தாரு. அப்புறம் செப்டம்பர் 15 ஒரு முக்கியமான அறிவிப்பினார், எதுவுமே நடக்கல. அப்போ சஸ்பெண்ட் தான் பண்ணியிருந்தார் கட்சியிலிருந்து, அடிப்படை உறுப்பினர் நீக்கல, ஏன்னா எம்எல்ஏவாக இருக்கிறார், இந்த காரணங்கள்லாம் இருந்துச்சு. இந்த முறை அவரே அந்த எடப்பாடி அவர்கள் அந்த முடிவுக்கு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தேவர் ஜெயந்திக்கு ஓபிஎஸ், டிடிவி கூட இவர் திட்டமிட்டு தான் வந்திருக்காரோ, இப்படி ஏதாவது ஒன்று நடக்கணும். ஏன்னா அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, கட்சியை விட்டு நீக்கினா எனக்கு ஹாப்பி தான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எடப்பாடியை அந்த முடிவெடுக்கிறது தள்ளி இருக்காரா செங்கோட்டையன், அப்படி பார்க்கலாமா? தேவர் ஜெயந்தியில் கலந்துக்கிட்டதுக்கு எடப்பாடி எனக்கு கொடுத்த பரிசுங்கிறாரு. 2 பேரும் ஒரே சமுதாயத்தில் சேர்ந்தவர் தான். ஆனால் எடப்பாடி தேவர் சமூகத்துக்கு எதிரிங்கிற அந்த இதை கொடுக்குறாரு. ஓகே. சசிகலா நீக்கம் உங்களுக்கு தெரியும். அந்த இது டிடிவி தினகரன் நீக்கம், அடுத்து ஓபிஎஸ் நீக்கம். 3மே முக்குலத்தோர் சமுதாயத்தில் பெரிய உயரத்துக்கு வந்தவங்க. ஆமாம். ஒருத்தர் சட்டமன்ற கட்சி தலைவராக அதிமுகவில் இருந்தாங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அந்த ஸ்டேச்சர் பெருசு. இன்னொருத்தர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பெரிய குளத்தில் தோக்கும் போதே நல்ல கணிசமான வாக்கெடுத்த ஒரு டெமோக்ராட் பொருளாளராக இருந்தவர், முதலமைச்சர் எடப்பாடியை கமாண்ட் பண்ணவர், குக்கரில் ரெட்டையிலையும் உதயசூரனையும் மீறி ஜெயித்த ஒரு பெரிய சாதனையாளர். அவர் ஹீரோவாக தான் நின்னார் அன்னைக்கு. அடுத்து இன்னொருத்தர் அனைத்து சமூக மக்களின் ஆதரவை பெற்றவர். அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் காமராஜ் மாதிரி பெரிய மக்கள் தலைவராக வந்திருக்கலாங்கிற ஒரு தோற்றம் அவருக்கு இருந்தது. ஸ்டாலினுக்கு இணையான ஆதரவு வளையம், அது கருத்து கணிப்பு தான் இருந்தது.
முதலமைச்சராக இருந்தார், இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தார், முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். பரதன்னு ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்டவர். ஸோ இந்த 3 முக்குலத்தோரும் மிக உயரிய பொசிஷனுக்கு வந்தது. என் தம்பி பாண்டே நிறைய விஷயம் தப்பாக சொல்லுவான், இது கரெக்டாக சொன்னான். அடித்ததெல்லாம் டான் தான்னு ரொம்ப கரெக்டாக சொன்ன ஒரு விஷயம். ஆனால் எடப்பாடி அதை சாதனையாக சொல்லலாம். அந்த முக்குலத்தோர் சமுதாயம் தங்களுக்கு எதிரியாக இந்த 3 வரையும் நீக்கினதுலையே பார்க்குறாங்க. இந்த 3 வரையும் நீக்கத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எடப்பாடியை தூக்கி பிடிக்க வேண்டிய அளவுக்கு எந்த முக்குலத்தோரும் இல்லை. அதை தாண்டி 10.5% வந்து முக்குலத்தோர்கள் மத்தியில் அந்த இடஒதுக்கீடு நம்மளை தள்ளிட்டாரு, குதிரை கிளையும் தள்ளதும் இல்லாமல் குழியும் பறிச்சிட்டான்னு அதோட பெரிபிசரிஸான பிரமலை கள்ளர், கொண்டையங்கோட்டை மறவர், புதுக்கோட்டை சேர்வை தாண்டி அதில் அகமுடையார்கள், கள்ளர்கள், செம்பநாட்டு மறவர்கள், மதுரை நாட்டு கள்ளர்கள், இப்படி வல்லம்பர்கள், மணியக்காரர்கள், பிசி பட்டியலில் இருக்கக்கூடியவங்களும் எடப்பாடிக்கு அந்த நகர்வை வந்து நம்ம சமூகத்துக்கு எதிரானது. தினகரன் சொன்ன மாதிரி அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக அதை பண்ணினாருங்கிறத தெளிவாகவே உணர்றாங்க. இது எல்லாமே பசுமனையா நினைவு நாளில் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக செங்கோட்டையன் அங்கே வந்தார். நீக்கத்துக்கு காரணமும் ஐயா நினைவிடத்தில் கலந்துக்கிட்டது தாங்கிறதையும் சொல்லி இதை மீண்டும் அந்த மக்கள் மத்தியில் அவர் நினைவுபடுத்துகிறார். ஓகே, இதை தாண்டி அவரால் கொங்கு மண்டலத்திலையும் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் அதிமுக மீது ஒரு நம்பிக்கை இழப்பு வரும். எடப்பாடி தலைமையில் அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிக்கிடாது. எடப்பாடி பார்வை என்னன்னா, எல்லாரும் இணைஞ்சாலும் ஆட்சியை பிடிக்காதுன்னு எடப்பாடி நினைக்கிறார். ஓகே, எல்லாரும் இணைஞ்சாலும் ஆட்சியை பிடிச்சிக்கிடாது. ஆமாம், நம்ம எதுக்கு எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தோத்தம்புறம் நம்மளை தூக்கி போட்டுக்கிட்டு செங்கோட்டையனை வச்சுருவாங்க, அல்லது வேலுமணியை வச்சுருவாங்க, யாரையாவது ஒருத்தரை தங்கமணியை வச்சுருவாங்க, யாரையாவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்மளை தூக்கி போட்டுருவாங்கங்கிறதுல அவர் வந்து கவனமாக இருக்கணும், பிடிச்சதை விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறாரு. எத்தனை பேரை தட்டி பிடிச்சார். ஸோ அதில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஓகே, இன்னொரு அம்சமாக நீங்கள் பார்த்தா கூட ஓபிஎஸ்ஐ என்ன சொல்லி அடித்தார், பிஜேபியின் பி டீம், பிஜேபியின் கைக்கூலி, பிஜேபிக்கு ஆளு, பிஜேபி தானே. அவர் ஓபிஎஸ்ன்னு சொன்ன வார்த்தைகளையும் வச்சு ஒற்றை தலைமை, பிஜேபி அதிமுக செயல்பட விடல, அதிமுக சாப்பிட பார்க்குதுன்னு திராவிட இயக்க கருத்தியாளர்களை பயன்படுத்தி ஓபிஎஸ்ஸை பாஜகவுக்கு ஆளுன்னு திராவிட இயக்க கருத்தியாளர்களை பயன்படுத்தி அடித்தார். அப்போ பெரியாருக்கு பாரரத்னான்னு கூட கேபி முனுசாமி கேட்டார், நண்பரே வாங்கிட்டீங்களா, நண்பரே பெரியாருக்கு பாரரத்னா வாங்கிட்டீங்களா, பாரதரத்னா கமிட்டிக்குள்ளே கொண்டு கொடுத்தீங்களா? மீண்டும் சொல்கிறேன் நண்பரே, பறையர் சமூக நீதியையும், அகமுடையார் சமூக நீதியையும், செங்குந்தர் சமூக நீதியும் பெரியாருக்கு பாரரத்னாலாம் சூறையாரிட முடியாது, விட மாட்டோம். நாங்கள் வலிமையாக மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிட்டு இருக்கோம். மக்களும் எங்களோட எண்ணத்தில், கோரிக்கையில், செயல்பாட்டில் நியாயம் இருக்குதாட்டு அனைத்து ஜாதி மக்களும் உணர்றாங்க. ஸோ அன்னைக்கு திராவிட இயக்க கருத்தியலாளர்கள் ஆதரவு தேவைன்னு பாஜக ஆளு ஓபிஎஸ்ன்னு அடித்தாங்க. இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? செங்கோட்டையனும் சீமானும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்ததும் செங்கோட்டையனை பயன்படுத்தி அதிமுக உடைச்சிருவாங்களோ, இன்னும் அந்த பயம் முடியலை. செங்கோட்டையன் அதை இன்னைக்கு லைட்டாக பேசியிருக்கிறார். அந்த பொதுச் செயலாளர் அந்த இது என்ன ஆகுது, நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது, தற்காலிக பொதுச் செயலாளர் தான் இபிஎஸ்னு குறிப்பிட்டிருக்காரு. உண்மை, நம்ம ரெண்டையும் பார்க்கணும். அதில் தடை இல்லாமல் ரெட்டலையை கொடுக்குறாரு. ரவீந்திரன் துரைசாமி சொன்னால் நாளைக்கு கரெக்டாக இருக்கணுங்கனால எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டாருங்கிறத நேர்த்தியாக அடித்தேன். தடை இல்லாத நிலையில் ரெட்டலையை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் 4 வாரத்தில் முடிக்கணும்னு சொன்னார் ஒரு கேஸ், அது இன்னும் முடியலை. ஓகே, அது ஒரு கத்தியாக அவர் தலையில் இருக்கணும், தொங்கிட்டு தான் இருக்குது. நான் அதுக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கலனாலும் கூட என்னைக்கு கர்நாடகா எலெக்ஷனோட இவருக்கு ரெட்டலையை கொடுத்துட்டாங்கும் போது நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். குருமூர்த்திகிட்ட கேட்டேன், அவர்கிட்ட பதில் இல்லை. அண்ணாமலைகிட்ட கேட்டேன், பதில் இல்லை. நான் எங்கள் டீமில் கேட்டேன், அவங்களும் இது இன்னைக்கு சரியில்லை, நீதிமன்றம் அது சொல்லிடுமோ இது சொல்லிடுமோ, அவர்கிட்ட மெஜாரிட்டி இருக்குங்கிற ஒரு சொதப்பலான பதில் தான் வந்தது. அப்போவே நான் ரெட்டலை விஷயத்தில் வந்து நம்பிக்கை இழந்துட்டேன். இந்த ரெட்டையில் 2 ஜாதி வச்சு சமூக நீதி சூறையாடக்கூடிய இலை, இந்த இலையால் வண்ணாருக்கு பாதிப்பு லாபம் இல்லை, நாவிதருக்கு லாபம் இல்லை, குயவருக்கு இல்லை, போயருக்கு இல்லை, வேட்டுவ கவுண்டருக்கு இல்லை, ஒட்டருக்கு இல்லை, ஊராளி கவுண்டருக்கு இல்லை, தொட்டிய நாயக்கருக்கு இல்லை, மருத்துவருக்கு இல்லை, மங்களாவுக்கு இல்லை, குடும்ப கவுண்டருக்கு இல்லை, ஆண்டி பண்டாரத்துக்கு இல்லை, ஜங்கத்துக்கு இல்லை, முக்கோருக்கு இல்லை, பரதவருக்கு இல்லை, பரதவராஜுக்கு இல்லை, மீனவருக்கு இல்லை, யோகீஸ்வரருக்கு இல்லைன்னு என்னோட கருத்தை வந்து ரெட்டலே இந்த சமூகங்கள் தூக்கி எறியணும். எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலையால் எந்த லாபமும் இல்லைன்னு சொன்னேன். பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டியான
முக்குலத்தோர்கள் ரொம்ப அரசியல் விழிப்புணர்வு கொண்ட சமூகம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த ஒரு வழக்கு இருக்குங்கிறதுக்காக நான் அதை முழுக்க நம்பதுக்கு தயாரில்லை. ஆனால் செங்கோட்டையன் நம்புறாரு, எடப்பாடிக்கு அது மேலே ஒரு அச்சமும் இருக்கு. ஸோ அதைத்தான் இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரு. பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது, முறைப்படி எடுக்கலைன்னு தேர்தல் ஆணையம் பிஜேபி பிடியில் ஒரு விளையாட்டு விளையாடிடுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு செங்கோட்டையனுக்கு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் கான்சென்சஸ் கேண்டிடேட்டாட்டு நிர்மலா சீதாராமன் வந்துடுவாங்கங்கிற அளவுக்கு அதில் பேச்சுகள் போகுது. நான் கூட பேசினதாட்டு ஒரு ட்வீட் கூட திராவிட சிஷ்யன்னு ஒரு தம்பி போட்டிருக்கிறாப்புல. ஸோ அந்த ஒரு இது உள்ளுக்குள்ள எடப்பாடிக்கு நெருக்கடியாக தான் இருக்குது. அந்த நெருக்கடியை செங்கோட்டையனும் கொடுக்குறாரு. பட் என்னை பொறுத்தவரை அது பெரிய நெருக்கடின்னு நான் பார்க்கலனாலும் கூட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு இவருக்கு எடப்பாடிக்கு எப்படியோ நம்ம கையில் வந்தது, எப்படியோ பெருமோன்னு அச்சம் அச்சம் இருக்கு. எப்படியோ யார்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு எடுத்துட்டோம், நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போட்டு எடுத்து யார்ட்டையாவது கொடுத்துருவாங்களோ ஒரு அச்சம் அவர்கிட்ட இருக்கு. அதனால தான் யாரையும் விட மாட்டேன், என் கட்சி நான் தான், எனக்கு 2வது இடத்த உறுதிப்படுத்தினா போதும்னு கருதுறாரு. நான் பாண்டே என் தம்பி தான், அவர்கிட்டையும் இன்னொரு தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர், 2 பேரும் என் தம்பி தான், என் பாசத்துக்குரியவன் தான், 2 பேருக்கும் நான் வெல்விஷர் தான். சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணது தவறுன்னு சொன்னவன் நான் தான். சீமானை போய் கண்டிப்பாக பாருங்கன்னு இந்த இடத்துக்குள்ள ஒரு பத்திரிகையாளருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு பாருங்கன்னு சொன்னவன் நான் தான். அதே மாதிரி சவுக்கு சங்கரும் சசிகலா விஷயத்தில் குருமூர்த்தி, இலகணேசன், சுப்பிரமணிய சாமி போன்றவங்களெல்லாம் மீறி நான் ஜெயித்ததும் யூ ஆர் கிரேட்னு போட்ட என் தம்பி தான். சின்ன விஷயம்னாலும் தம்பிக்கு நம்ம நன்றி உணர்வு காட்டக்கூடிய நிலைமையில தான் இருக்கக்கூடியவன் தான். ஆனால் இந்த 2 தம்பிமாரும் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, 2024 ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடி பாஜக மைனஸு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, பெரியாருக்கு பாரத ரத்னா, செங்கோட்டையன் எல்லாரையும் பயன்படுத்தி, ஜெயக்குமார் அவர் 30,000 ஓட்டுன்னே சொன்னார், எல்லாரையும் பயன்படுத்தி சொன்னார் 6 சீட்டு தான் தர முடியும், அதுக்கு மேலே முடியாதுன்னு பிடிவாதமாக நின்னார். அவர் பாராளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர்னு ஒரு வேல்யூ உண்டு, சட்டமன்ற தேர்தல்னா வேல்யூ இல்லாத பிஜேபி கிட்ட உள்ள வந்துட்டாருன்னு சொன்னால் 2வது இடத்தை தக்க வைக்க தான் வந்திருக்கிறார். பாண்டே தம்பி 2வது இடத்தை தக்க வைக்க தான் வந்திருக்கிறாரு. அதுவும் எங்களோட அரசியலில் மோடி சீமான சிஎம்மா சொல்லிடுவாருங்கிறதும், எப்பப்பா இவன் சசிகலா இதுக்கு பாண்டே தினத்தந்தியில் கோல் வச்சிய போது கவர்னர் வரமாட்டாருன்னு சொல்லி ஜெயித்தவனாச்ச, இவன் சொன்னா எதுவும் இருக்குமேன்னு அச்சப்பட்டு 20% கொண்டு வந்துட்டார். அதுக்கு செங்கோட்டையனும் ஒரு காரணம். பாண்டே விழாவில் சீமானும் செங்கோட்டையனும் கலந்துக்கிட்டதுனால தான் எடப்பாடி பழனிசாமி 2வது இடம் நம்மளை விட்டு போயிருமோ, பிஎம்ஓ அண்ணாமலை செங்கோட்டையன் இவங்கெல்லாம் சீமான ஒரு வேளையில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 150 தொகுதியில் 3வது போயிருமோன்னு 20% பாஜகவுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அந்த 20% கொண்டு வரதுக்கு ஆர்டி டீம் மோடிக்காக நாங்கள் பண்ணது ஐபிக்கு தெரியும், குஜராத் டீமுக்கு தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும். அதான் நாங்கள் மோடிக்கு என்ன செய்தான் ரவீந்திர சாமின்னு சொன்னால், எடப்பாடியை சீமானை காட்டி மிரட்டி, செங்கோட்டையனை காட்டி மிரட்டி பாராளுமன்றத்துக்கே வராத வர சட்டமன்றத்துக்கு கொண்டு வருது நம்ம கிளைம் தான். ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்கள்லாம் நியாய உணர்வு உள்ளவங்க, அவங்களும் அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ எடப்பாடிக்கு நோக்கம் ஆட்சியை கைப்பற்றுறது அல்ல, 2வது இடத்தை தக்க வைக்கிறது. அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆட்சிக்கு வந்துருங்கிற அந்த கம்பி கட்டுற கதையை அவர் ஏற்றுக்கல. ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படி நீங்களே சொன்னீங்க, அது எடுக்க வேண்டியது தான். அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி அது பாதிக்கும் எடுத்திருக்காரு. இப்போ அவரை ஒரு இன்னும் எல்லாரும் சேர்ந்து, இப்போ மேலும் சொல்ல போனால் ஏற்கனவே டிடிவினால முடியாத விஷயம், ஓபிஎஸ்னால முடியாத விஷயம், சசிகலானால முடியாத விஷயம்லாம் இப்போ செங்கோட்டையனால சாத்தியமாயிருமா? இவர் நான் வழக்கு தொடுக்க போகிறேன், சட்ட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. என்ன இவருக்கான ஹோப் என்ன இருக்குது இதில்? 24 மோடியை டிச் பண்ணதுக்கு பாஜக என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும். அமித்ஷா அதை எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். சீமானை நாங்கள் காட்டி பாண்டிய நிகழ்வில் சீமானும் செங்கோட்டையனும் வந்ததுனால தான் எடப்பாடி 20% உள்ள கொண்டு வந்தார். வீட்டு சொல்கிறேன், அத்தனை பாஜக காரணம் பிஎம்ஓல எனக்கு எதிராக மெயில் அடித்து தள்ளிட்டு இருக்கிறான். நாங்கள் எங்கள் ஆர்டி டீம் தான் 20% உள்ள கொண்டு வந்தது. இப்போ இந்த 20 பாஜக எப்படி பயன்படுத்த போறாங்க, பிஜேபி என்ன செய்ய போறாங்க பெரிய மர்மமாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முக்குலத்தோர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, டெல்டா அப்பர் சவுத்துலலாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. கள்ளர், மறவர், அகமுடையார், வல்லம்பர், மணியக்காரர்னு ஒரு பலதரப்பட்ட சமூக மக்கள், ஓபிசி அந்த இதில் இருக்கக்கூடியவங்க இந்த பகுதியில் வைப்ரண்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. இந்த சமூகத்தோட எதிர்ப்பை அவர் சம்பாதிச்சிட்டார். ஸோ இந்த சமூக எதிர்ப்பு 90 தொகுதியில் காலி பண்ணிடும்.
நான் வெள்ளாள கவுண்டர்லாம் அவரை எதிர்க்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனோட ரிவோல்ட் வெள்ளாள கவுண்டர்லையும் கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணோம். வெள்ளாள கவுண்டர் வந்து மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருங்கிற மனநிலைக்கு வந்துட்டதா சொல்கிறாங்க. 10.5ல் நான் வன்னியர்கள் மத்தியில் எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டாரு. வன்னியர் கட்சியாக தான் கடத்துக்குள்ளே இருக்குது. பட் வன்னியர் அவர் கூட இருக்கிறாங்க. வன்னியருக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு இருக்குது. உண்மை. நம்ம கரெக்டாக சொல்கிறதுனால தான் நம்ம மக்கள் நம்மளை நம்புகிறோம். வன்னியர் ஸ்டாலின் எதிர்ப்பு இருக்குது. வன்னியர் மக்கள் மத்தியில் எடப்பாடிக்கு இருக்குது. எவிடன்ஸு 38% சேலத்தில் எடுத்தது, இங்கே சிதம்பரம் விழுப்புரத்தில் 36 எடுத்தது, கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல 40 எடுத்தது, ஏன் கள்ளக்குறிச்சியில் பாமகவே 4வது போனதெல்லாம் நமக்கு தெளிவாகவே தெரியுது. பட் இதை வச்சு ஆட்சிக்கு வர்றது போதாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 24 சீட்டுக்கே வன்னியர்களை வச்சு போராட வேண்டிய நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கிறார். ஸ்டாலின் அடுத்து அவர் தான் பெரிய தலைவராக இருக்கிறாரு. ஆனால் இந்த போராட்டத்துக்கான நிலைமையில தான் இருக்கிறார். இதில் சீமான் எருது நோய் காக்கைக்கு தெரியாதுங்கிற மாதிரி எடப்பாடி அடித்து தான் நம்ம ஏற முடியும்னு நினைக்கிறாரு. இதில் வேற பாண்டேயும் ஒரு சிலரும் ஸ்டாலினுக்கு பிடிஎம்னு எப்போ அவர் எல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா செய்கிறாரு. என்ன உங்களை மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்டோட செயல்படக்கூடியவரா பாசிட்டிவாக தான் மேலே ஏறணும்னா ஈர்ப்பு சக்தி இல்லாத 2 ஜாதியை வச்சு சமநீதி சூறையாடக்கூடிய எடப்பாடியோட நான் பெனிஃபிட் காஸ்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு எடப்பாடிக்கு எதிரான காஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு ப்ளே பண்ணாதான் எடப்பாடியை இன்னும் 8% காலி பண்ணி 17% போக முடியும்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாரு பாண்டே. பி டீமு அது இதுன்னு அத்தனை பேர் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். அவரும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 17% போக முடியும்னு உறுதியாக நம்பி தான் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 இதை நான் சொல்கிறேன். ஒன்று, செங்கோட்டை மேட்ரு சீமானுக்கு போகுது. ஏன்னா சீமான் செங்கோட்டையன் ரெட்டையர்கள் தான் இவர் உள்ளே வர்றதுக்கே காரணம். 2ஆம் இடம் போயிருமோன்னு பதற்றப்படுறதுக்கு 2 பேரும் தான் காரணம். பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் ஐயா பிறந்தநாள் கூட்டத்தில் சீமான் சொல்கிறாரு, நீங்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு தேவருக்கு பாரத ரத்னா சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போது ஒரு நான் முக்குலத்தோர் 3 பவர்ஃபுல் முக்குலத்தோர் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டதுக்கு குரல் கொடுக்குறாருன்னா முக்குலத்தோர் எடப்பாடிக்கு போடாத எனக்கு போடு, ஸ்டாலினுக்கு போட முடியாதவன் எனக்கு போடுங்கிறாரு. தான் வளர்றதுக்கு முக்குலத்தோரை ஒரு இதாட்டு எடுக்கிறாரு. மருதுபாண்டியர் பிறந்தநாள் விழா திருச்சியில் நடத்தினார். இங்கே முத்துராமலிங்கத்தோர் பிறந்தநாள் விழா நடத்தினார். மற்றவங்கள்லாம் காளையார் கோயிலுக்கும் பசுமனுக்கு தான் போவாங்களே தவிர சீமான் ஒருத்தர் தான் 2 பேருக்காக பப்ளிக் மீட்டிங்கு போட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்கிறாரு. அதில் இன்னொரு இது தெளிவாக வைக்கிறாரு. நீங்கள் 4.5 வருஷம் இருக்கும்போது மதுரை ஏர்போர்ட்டுக்கு தேவர் பேர் வச்சிருக்கலாமே. நீங்கள் 4.5 வருஷம் இருக்கும்போது தேவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்கலாமேன்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, தேவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தாகூருக்கு உள்ள அந்தஸ்து என் பாட்டன் பாரதியாருக்கு ஆமில்லன்னு பிராமணரே கேட்காத, பிராமணர் சங்கமே கேட்காத ஒரு நிகழ்வாட்டு பாரதியாருக்கு பாரத ரத்னாவை கேட்டுட்டாரு. ஓகே, இது என் பாட்டன் வாவுசிக்கு தியாகம் பட்டேலுக்கு தியாகத்தோட குறைஞ்சதான்னு வாவுசிக்கும் பாரத ரத்னா கேட்டுட்டாரு. இதுக்கிடையில் இந்துக்களின் தந்தையாட்டு இந்துக்களின் காவலராக இருந்த ஐயா தாளிங்க நாடார் அவருக்கு பாரத ரத்னா வேணும்னு பாஜக தலைவர் நயனார் நாயந்தன்கிட்டே முத்துரமேஷ் நாடார் கொண்டு நாடார் சங்கங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் சவுத்தில் திரும்ப எடுத்த இன்னொரு ஜாதி அரசியலும் சீமானே உங்களை அடித்து விரட்டுறாரு. எடப்பாடி எடுத்த ஜாதி அரசியலை சீமானே போல்டா நின்று அடித்து விரட்டுறாரு. சவுத்து மக்களோட தன்மை தெரியாமல் எடப்பாடி வந்து சவுத்தில் பெரிய பலகீனத்துக்கு ஆளாகிறாரு. 2024 30,000 ஓட்டு நாம் தமிழருக்கு எடப்பாடியோட அதிகம். அப்போ 90 சீட்டில் காலி. ஓகே, அதான் முத்துராமலிங்க தேவரை வச்சு டேமேஜ் கொண்டு வரலான்னா தாண்டிங்க நாடாரு, வஉசி, பாரதியாருன்னு அது பல பேர்கள் வந்து இது மேலும் என்டிஏக்கு ஓட்டு போட்ட நாடாரு, தேவேந்திர குல வேளாளர்லாம் சீமான் பக்கம் போயிடுவாங்கங்கிற ஒரு த்ரெட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதாயிட்டு முக்குலத்தோறும் எடப்பாடியை நம்ப மாட்டாங்க, போக மாட்டாங்க. அடுத்து நான் பேசிட்டேன் வட தமிழகத்தையும் மேற்கு தமிழகத்தையும். அப்போ எடப்பாடியை முன்னிறுத்தி காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை எந்த காலமும் தோற்கடிக்க முடியாது. ஸ்டாலின் அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் பொதுவானவர் ஆயிட்டாரு. நாடார்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு பழைய எதிர்ப்பு, கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை. தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை. வன்னியர்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 45 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலினுக்கு வந்து தெளிவாக கிடைக்குங்கிறது என்பவனோட கருத்து. 48 கிடைக்கும்னு மக்களவையில் சொன்னேன், அது 47 கிடைச்சிது. அப்போ இப்போ எடப்பாடியோட அரசியல் கட்சியை கைப்பற்றதுக்கும் ஸ்டாலினுக்கு மாற்று நாம் வந்தான்னு இன்னும் 10 வருஷம் கழித்து வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த மாற்று சக்தி நான் தான் நிரூபிக்கிறதுக்குமான பிளேயை தான் எடப்பாடி பண்ணுறாரே தவிர ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிற அந்த முயற்சியே இல்லை. அந்த முயற்சியில்
அந்த முயற்சியில் தோத்து போனால் கட்சி நம்ம கையை விட்டு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் செங்கோட்டையன் கையிலையோ வேலுமணி கையிலையோ தூக்கி கொடுத்துருவாங்களோங்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. அதே சமயம் எடப்பாடி நீங்க சொல்றது போல ஆட்சியை பிடிக்காவிட்டினாலும் கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வச்சுக்கணுன்றதுல தான் அவர் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறது தெரியுது. இந்த பக்கம் பாஜக ஏதாவது பண்ணணும்னு நம்பிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாரு. டிடிவியும் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க மாதிரி தெரியல, வந்துட்டாரு. அது வேற அரசியல் இருக்கு. அது வேற. எல்லாருக்குமே என்னன்னா, நாங்க பாஜகவை நம்பி போனோம், ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. இப்ப கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணி தான் அண்ணாமலையே பேசுற இடத்துக்கு நவந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இப்ப செங்கோட்டையனுடைய இந்த கேம் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஏன்னா இப்ப அவர் சொல்லிடுற தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நானும் வழக்கு தொடுப்பேன்னு சொல்றாரு. பின்னாடி ஒரு பொதுக்குழுவில் எடப்பாடியை மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து எதுவும் பிஜேபி பின்னாடி இருந்து செய்யுமா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. பின்னாடி என்ன நடக்க போகுது? ஏன்னா ஜனவரிக்கு மேல ஒரு புது பொதுக்குழு நடக்கும், எடப்பாடியே கூட அந்த பதவியை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சில யூகங்களா போயிட்டு இருக்குது. அப்படி எதுவும் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். அந்த பொதுக்குழு தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து செல்லாது. சைத துரைசாமி ஏடிஎம்கேயோட அந்த கான்ஸ்டியூஷனை வச்சிருக்கிறாரு. எனக்கு ஏடிஎம்கே கான்ஸ்டியூஷனை முத தந்தது கோசல்ராம் தான். அதைத்தான் நான் கேசி பழனிசாமிகிட்ட கொடுத்தேன், அண்ணன் கேபி முனிசாமிகிட்ட கொடுத்தேன், சசிகலா புஷ்பாட்ட கொடுத்தேன். அந்த விளையாட்டு விளையாடினது நம்ம தான். அந்த கான்ஸ்டியூஷன் நான் படிச்சிருக்கிறேன். அந்த கான்ஸ்டியூஷன் படி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு தேர்தல் ஆணையம் ஏதாவது பண்ணுனாதான் அடுத்த பொதுக்குழு. நீங்க பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் நம்பி பொதுக்குழு கூட்ட முடியாது. அதுல எடப்பாடியை அடிச்சிட்டோம்னா தேர்தல் ஆணையம் செங்கோட்டையன் பொதுக்குழு கூட்டுவாரு, செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக வரக்கூடிய அளவுக்கு மற்றவங்க வருவாங்க. ஸோ இதுல பாஜக கையில அந்த பிடிமானம் இருக்கு. நான் பெருசா நினைக்கல. 20% எடுத்துட்டாரு, ரெட்டலைக்கு தடை இல்லை. நம்ம நியாயமா பேசணும். நாளைக்கு நம்ம பேசுறது தப்பா வந்துட்டுன்னு எவன் சொல்லக்கூடாதுங்கிற கிரெடிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி பேச நினைக்கிறேன். பட் எடப்பாடிக்கு ஒரு பயம் இருக்குது. 4 வாரத்தில் முடிக்கணும்னாரு, இன்னும் முடிக்கல. செங்கோட்டையனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பிஜேபி மோனோலிசா புன்னகை மாதிரி, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி எந்த பக்கம் சாய்வாங்கன்னு பிஜேபியை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. இவரால் என்ன பண்ண முடியும் செங்கோட்டையனால, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பார்வையும் இருக்கு. தாவேக்கா மண்குதிரை, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, ஏட்டு சுரக்கா, காகித புலி, ஜான அரிக்கசாமி அது தொடர்பாக ஒரு தினமலர் இதழில் வரக்கூடிய பொய்கள் எல்லாமே நீர்க்குமிழியாக காலியாகி போச்சு. இன்னும் அவங்க சளைக்காமல் வாங்கின பணத்துக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 53 ஆண்டு காலம் தீவிரமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த ஒருத்தர் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காருன்னு அவருக்கு மட்டும் இல்லை, பரவலாகவே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அடுத்த கட்டமாக நான் கேட்குறது வந்து அவர் இப்போ டிடிவி இவங்களோட இணைஞ்சு ஏதாவது கட்சியை மறுபடியும் வந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு கொஞ்சமாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படி தோணுது? பாஜக அந்த பொதுச் செயலாளர் வந்து தேர்தல் கமிஷன் மூலமாக ஏதாவது பண்ணிட்டான்னா, ஏதாவது அமித்ஷா மனது வைத்தால் அது ஏதாவது வரலாம், அல்லது இல்லை. பட் எடப்பாடியை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.